ஒரு ஊருக்கு அழகே திருவிழா வரும்போது தாங்க சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா செலிப்ரேட் பண்ணதை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். எங்க ஊர்லயும் பொங்கலுக்கு அப்புறம் பிள்ளையார் பண்டிகைன்னு ஒன்று நடத்துவோம். விளையாட்டு போட்டி எல்லாம் வச்சு செம்மையா செலிப்ரேட் பண்ணுவோம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுவோம். அதோட எங்க ஊர் ஆண்டிங்க எல்லாம் சேர்ந்து கபடி ஆடினாங்க. அதுவும் பார்க்க செம்ம ஃபன்னா இருந்துச்சு. நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்து ஃபன் பண்ணோம். ஒரே ஆன்டி லவரா இருக்கானே ஐயா, அது இப்பதான் உனக்கு தெரியும். ஆனா இந்த ஊருக்கு எப்பயோ தெரியும் அவரு சரியான ஆன்டி லவர். எங்க ஊர் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே காரிமங்கலம் கிளம்பிட்டோம். காரிமங்கலம் ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்காக. எங்க காரிமங்கலத்துக்கு ஃபேமஸே பொங்கல் கழிஞ்சு வர இந்த எருதுக்கட்டு தான். பார்க்க கூட்டம் எங்க இருந்துனாலும் வரும். டெய்லியும் ஒரு பார்க்குற இடம். இது எங்க ஊரு தானான்னு வியக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டங்க. இங்கங்க இருந்தாங்க இவ்வளவு நாள் இந்த பொண்ணுங்கன்ற மாதிரி. அவ்வளோ அழகான பொண்ணுங்க எங்க ஏரியாவிலும் இருந்தாங்க. பார்க்கவே அழகா இருந்தது. பாத்தீங்களா, பையன் மாட்டிக்கிட்டான். ஆணு மாடு வரத பாக்கல தலைவன், பொண்ணு வரதான் இவ்வளவு நேரம் பாத்துருக்கிறாரு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. பிடிச்சிட்டான். எல்லாருடைய லைஃப்லயும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற கேங் இருந்துட்டு இருக்கும். ஃபங்க்ஷன்னா சரி ஒன்னா சேர்ந்து ஜாலியாக வைப் பண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் என் தம்பியோட சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருந்தேன். அவனோடவே பொங்கல் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. கடைசி வர இல்லை, காரிமங்கலத்தை விட்டு வர மனசே இல்லைங்க. அவ்வளோ கண்குள்ள காட்சியா சூப்பராக இருந்துச்சு. கதை அலக்காத, உன்னால ஏன் வர முடியலன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இவங்க கூட சேர்ந்து ஏன்டா ஊர் சுத்தம் வந்தேன்னு இப்போதாங்க ஃபீல் பண்ணுறேன். நிம்மதியாக சைட்டு கூட அடிக்கல. சைட் அடித்து மாட்டிக்கிட்ட தருணுங்க. எனக்கு ஒரே வெக்கமாக போச்சு. சேம் ஏங்க பார் எப்படி செம்மையா இருக்குல்ல. சூப்பர். இன்னைக்கு செம்மையா போச்சுடா ஃபங்க்ஷனு. நல்லாதான் இருந்துச்சு. ஆமா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் நீ மட்டும் அது கபடி எல்லாம் ஆடவே இல்லை? சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரிய பசங்களா இருக்கட்டும் எல்லாரும் ஆட்டாங்க, நீ மட்டும் ஏன் இல்ல? அதை ஏன்டா நீ வேற கேட்டு ஞாபகப்படுத்துற? அது ஒரு பெரிய கதைடா. என் நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கா? இது என்னன்னு எப்படி நான் உன்கிட்ட சொல்றது? என்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்ல போற? சொல்ல கேட்கலாம். அது எப்படி நான் ஆரம்பிக்கிறதுன்னா வாயிலதான். அப்படியா? எப்படி வேணா சமாளிக்கிறதுன்னு தெரியல. டேய் நான்லாம் ஆடி விட்டது தாண்டா இப்ப இவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. கிளாசிக்கல் ஆடினியா வெஸ்டர்ன் ஆடினியா? கொஞ்சம் ஓரம் இல்லது உனக்கு இல்ல. இவனை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்லணுமா வேணாவா? சொல்லு. இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? அப்பெல்லாம் இல்ல. அப்பெல்லாம் சொல்லு. நான்லாம் களத்துல இறங்கி வேட்டியை கட்டி ஆடணும்னு வையன். வேட்டியா வந்துருந்தானே. ஏன்டா என்ன டேமேஜ் பண்ணதவே வேலையா வச்சிட்டு இருக்கியே? உங்க அப்பா அம்மா என்ன டேமேஜ் பண்ணதுக்கேவா உன்னை பெத்து போட்டாங்க? ஏண்டா தெரியலையே, எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு வேணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவன் சவாச கட் பண்ணும். இப்ப நான் சொல்லணுமா வேணாவா? நான் மின்னது சொல்லு சொல்லு சொல்லிடுறேன். மின்னது பூமரங்கள் என்கிட்ட சொல்லுறியா பைத்தியக்காரம்? ஷார்ட்டா சொல்லி முடி. ஸ்டார்ட்டா சொல்ல அது காமெடியா வரலாறுடா. நிறுத்துங்கப்பா, எல்லாம் இல்லாம போறான். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல்ல ரொம்ப நேரமா இருந்துட்டு இருக்கேன். சொல்றது கேக்குறே இல்லவா? கேளு. சொல்லு. வாய் மூடு. இப்படி வை. சொல்லு. வாய் மேல இப்படி கை வை. வாய் இப்ப நான் பேசுறது கேட்க கூடாது. கம்முனு. ஏன் வாய் நீ பேசுறது கேட்க கூடாதா? ஏன் வாய் எப்படியா நீ பேசுறது கேட்கும்? சரி சொல்லி தொலை. என்ன சொன்ன மாதிரிதான். அப்பெல்லாம் களத்துல வேட்டியை கட்டி இறங்கி ஆடினன்னு வையன், தோத்தவன் லிஸ்ட் தாண்டா என் ஹிஸ்டரியிலே. அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு இருந்தவன்டா. அப்பதாண்டா என் லைஃப்ல நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். ஜெயிச்சு கிடைக்கிற வெற்றியில இருக்கிற சுகத்தை விட இல்ல, அடுத்தவனை ஜெயிக்க வச்சு பாக்குறதுல இருக்கிற சுகம் இருக்கு. வேற லெவல்ரா அது. ஸோ என்னால தோத்தவன் நீ இருக்கக்கூடாதுன்னு தான் ஆடுறது நான் நிறுத்தினேன். இன்னைக்கு அவன் ஜெயிக்கிறத பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அடுத்தவன் சிரிப்புல வாழ்ந்து பாடுறா, சூப்பரா இருக்கும். வாயில உருட்டி உருட்டி விளையாடுறத இப்ப கேள்விப்பட்டுக்கோங்க. நல்ல வேலை அவன் மதகத ராஜா படம் பார்க்கல. பார்த்திருந்தானா விசால் டைலாக்க பிடிச்சத கண்டுபிடிச்சிருப்பான். காட் கிரேஸ். எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. நீ பேசுறத கேட்கறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது ப்ரோ. ஏன் எங்க அம்மா அப்பா எல்லாம் இதை கேட்கறதுக்கு எங்களை பெத்து போட்டாங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாம்.